குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸில் படுறது. அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய சேனலை இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கப்பா, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம்ப்பா, அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் தெளிவாக எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி ஆவரேஜ் மார்க் எடுக்கிறது, எப்படி ஸ்டென்ட்டாக படிக்கிறதுன்னு சொல்லி A to Z எல்லா அப்டேட்டும் பார்க்க போகிறோம். 25 மார்க் தான் எக்ஸாமே எழுத போகிறீங்க, 25 மார்க் ப்ராக்டிக்கல். ஸோ அந்த 75 மார்க் எப்படி எழுதலாம், எப்படி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படிலாம் படிக்கலாம் சொல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரை A to Z அப்படி அக்கு வேறு ஆணி வேறு பார்க்குற மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையாக காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 1 மார்க்லாம் லைனாக பாருங்கள். ஸோ 1 மார்க் அத்தனை கேட்டிருக்காங்க, மொத்தம் 12 கேட்டிருக்காங்க. 12லேருந்து கண்டிப்பாக 2-3 இன்டீரியர் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்டீரியர்லாம் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில், ஓகேவா? ஸோ பாருங்கள். Magnification of a convex lens is always ஸோ பாருங்கள். 1 மார்க்கு ஃபஸ்ட் ஒன். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். கீழ்கண்ட எந்த வினையில் சாய் உட்கருவின் என்ற நிறை அணில் 4 குறையும்? In which of the following reaction the mass number decreases by 4 of the daughter nucleus? So the second one. So அடுத்து நீரின் கிராம் மூலக்கூறு நிறை. The gram molecular mass of water is dash. இது உங்களுக்கு 3வது கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ அப்படியே 4வது பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது சர்வக்கிரையான்பான்? அசிட்டோன், பெசிட்டோன், நீர், ஆல்கஹால். ஸோ which of the following is a universal solvent? ஸோ அசிட்டோன், பென்சோன், வாட்டர், ஆல்கஹால். ஸோ IUPAC பெயர் எழுதப்பட்ட ஆல்டிகட்டாக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை பின்னோடு டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஓயிக் அமிலம், L-one. So the scientist have used in IUPAC nomenclature of an aldehyde is dash கேட்குறாங்க. ஸோ அடுத்து 6 பாருங்கள். The heart of amphibians processes dash chambers. 6. அடுத்து 7 பாருங்கள். கிரப் சுழற்சி டேஸில் நடைபெறுகிறது. கிராப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஸ். 8 பாருங்கள். 2 முறை
இதேமாதிரி நியூரான்கள் காணப்படும் இடம் டேஸு. அப்புறம் பயோபோலார் நியூக்ளியஸ் biopolar neurons are found in டேஸு. சின்கேமின் விளைவால் உருவானது டேஸு. ஸோ சின்ஜமின் results in the formation of டேஸு. ஜோபோஸ் கானிடியா ஜோகோட் செலாம்ட்ரோபோசஸ். ஸோ 9, 8, 7 பார்த்துட்டிங்களா? அடுத்து 10 போகலாம் போகிறதுக்கு மேட்சிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பாருங்கள். 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து எது மேட்ச் ஆகும்னு சொல்லி யோசிங்க. யோசித்து பார்த்து ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா மேட்சிட்டு? அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டிங்களா? இந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9331 உருவாகிறது. ஸோ செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ஸ், அசார்மெண்ட்டு, கிராசிங் ஓவர், ரிக்யூசிவ்னஸ்ஸு. அடுத்து 12 பாருங்கள். வட்டார இன தரவாரில் இன்னும் கொள்ளை முதலில் அறிமுகப்படுத்தவர் யார்? The term ethnobotany was coined by DAS. அடுத்து 2 மார்க்கு. ஸோ மொத்தம் 10 கொடுத்துருப்பாங்க. 10ல் நீங்கள் 7 எழுதுனா போதுமானது. 3 வந்து சாய்ஸில் விட்டுக்கலாம். அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? டிஃபைன் எனர்ஜியா, give its classification, why does the sky appears blue in color? So why does the sky appear blue in color? ஸோ ஒரு கலோரி வரையறுக்கும். அப்புறம் டிஃபைன் 1 calorie. ஸோ மென்ஷனிங் 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அபகேட்டோஸ் லா. அபகேட்டோஸ் லாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஓகேங்களா? அபகேட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. கரெக்டாக படிங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்த பேஜ் போகலாங்களா?
ஸோ பாருங்கள், பொறுமையாக பார்க்கலாம் கூட பாருங்கள். அடுத்து பாருங்கள் 17 லிஸ்ட் அவுட் த parasitics adaptation in Lynch. What are the structures involved in the production of brain? Find the parts A, B, C and D in figure. தம்போது 20 பாருங்கள். டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். வாட் இஸ் ஸ்பிரிட் என்றால் என்ன? ஸ்பிரிட்னா ஒரு தைரியம், அந்த மாதிரி துணிச்சல், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆத்மா. 22 பாருங்கள். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோஸ் ஃபியூஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் த மாஸ் எஃபெக்ட் ஆஃப் 2 kg. பார்த்துட்டிங்களா? 22. அடுத்து 23 பாருங்கள். ஸோ 23, 24 இதெல்லாம் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்தாச்சு. டிரெக்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேங்களா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன், அப்புறம் ஃபோர்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் என்ன வரும், இன்னும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது பேர் தெரியல. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இந்த மாதிரி 3 வரும். இந்த லாலி இந்த மாதிரி வரும். அப்புறம் மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, மியாசிஸு, அப்புறம் இன்னொரு மிட்டாசிஸ், மியாசிஸ் வரும். நியோலி அதிர்வுகள் என்றால் என்ன? 25 பாருங்கள். What do you understand by the term ultrasonic vibration? What is mean by reflection of sound? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 24 பார்த்துட்டிங்களா? 23, 24 ஸோ பாருங்கள். 26, 27 பாருங்கள். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் cleansing action of soap. Mentioning 2 uses of copper. So name of 3 basic tissue systems in a flowering plant. What are the factors affecting photosynthesis? Enumerate the functions of blood. So how do rainwater harvesting structures recharge groundwater? ஸோ பார்த்துட்டிங்களா? 29, 30, 31 அலோசோம்கள் என்றால் என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் பினோடைப் அண்ட் ஜெனோடைப்? வாட் ஆர் அலோசோம்ஸ்? ஸோ 0.01 mHNO3 கரைசலின் pH மதிப்பை காண்க. 100 கி நீரில் 25 கி சர்க்கரையை கரைத்து 1
கரைச்சல் தயாரிக்கப்படுகிறது. அதன் கரைப்பொருளில் நிறை சதவீதங்களை காண்க. So calculate the pH of 0.0 m 0.01 m solution of HNO3. A solution is prepared by dissolving 25 grams sugar in 100 grams of water. Calculate the mass percentage of solute. அடுத்து உங்களுக்கு 7 மார்க்ப்பா. ஓகேங்களா? ஸோ 7 மார்க். ஸோ 33 பாருங்கள். ஜூல் வெப்ப விதி வரையாகவும். ஸோ நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோகங்களை மின்சார வெப்பம் என்றும் சாதகமாக பயன்படுத்துவது ஏன்? ஒரு மின் உருகு இல்லை எவ்வாறு மின் சாதனங்களை பாதுகாக்கிறது? நெட்டலை என்றால் என்ன? அணுகாறு உலை என்றால் என்ன? அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். ஸ்டேட் ஜூஸ் லா ஆஃப் ஹீட்டிங். Any alloy of nickel and chromium is used as a heating element. Why? How does a fuse wire protest electrical appliance? How does the fuse wire protest electrical appliance? What is a longitudinal wave? What is the nuclear radar? Explain each essential part with their functions. So 5 mark, sorry 7 mark question பார்த்து 43 பாருங்க. சாரி 34. 33லேயே பி இருக்கு இன்னும். வாட் இஸ் த லாங்கிடியூடினல் வேவ்? வாட் இஸ் த நியூக்ளியர் ரேடார்? எக்ஸ்பிளைன் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். இங்கிலீஷ் மீடியம் பார்க்கவே இல்லை, தமிழ் மீடியம் தான் பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்டேட் ஜூஸ் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் ஜூஸ் as a heating element. வையே இது பார்த்தாச்சு. ஓகே 34 பாருங்க. அடுத்து ஸோ 34 அணுகட்டின் வரையாக்கவும். H2SO4 இல் உள்ள சல்ஃபரின் சதவீத இயைபினை காண்க. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கு ஈரம் உறிஞ்சு கரையும் சேர்மங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் யாவை? மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. நடுநிலைக்கால் வினை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. படிவரிசை சேர்மங்களின் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக. Define atomicity. Calculate the percentage of sulfur in H2SO4. In what way hygroscopic substances differ from deliquescent substances? In what way hygroscopic substances differ from deliquescent substance?
ஸோ தென் 34 இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். A. Define atomicity. After the percentage of sulfur in H2SO4, in which way hydrophilic substance differ from recombinant substances. அதிலே B பார்த்தீங்கன்னா differentiate reversible and irreversible reaction. What is neutralization reaction? Given example. Given 3 characteristics of homogeneous series. ஸோ 34 பார்த்துட்டிங்களா? இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு 7 மார்க் 35. அதை பார்த்துட்டு திரும்பி ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 34 பார்த்துட்டிங்க. 35 பாருங்கள். அடுத்து ஸோ 1 மார்க் 1 மார்க் பாருங்கள். 7 மார்க் பாருங்கள். 1 2 3 ஆல. அடுத்து ஆல 1 2 3 பாருங்கள். இது தமிழ் மீடியம். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் போகலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பாருங்கள். ஸோ பார்த்தாச்சப்பா. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் போயிடலாங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். 45 எப்படியா? அடுத்து 47 பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ 35 இப்போ தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாமா? Which hormone induces parthenocarpy in tomatoes? Why is thyroid hormone referred as personality hormone? Explain Lamarck's theories of evolution. அப்புறம் which engine encodes DNA at specific sites? Name some maize hybrids rich in amino acid. Laces. Explain making the asas and the harmful. ஸோ பார்த்துட்டிங்களா? Which engines cuts DNA at specific sites? Name 2 maize hybrids rich in amino acid lines. Explain smoking hazards and the harmful effects of tobacco. ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 7 மார்க்கும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. டவுட்ஸுன்னு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும். தக்காளியின் கருவுற கனியை தோன்றும் ஹார்மோன் எது? தைராய்டு ஹார்மோன் ஏன் அனுமதி
பார்த்துட்டிங்களா? தட்ஸ் இட்பா. which hormone induce பார்த்தாச்சு பார்த்தாச்சிடலாம். ஸோ ஓகே, அடுத்து 34 பாருங்கள். இதுக்கு ஒவ்வொரு டைமு அணுகாட்டின் வரைகாகவும் H2SO4இல் உள்ள சல்ஃபரின் சதவீத இயல்பினை காண்க. அடுத்து 33 பாருங்கள். ஜூல் வெப்ப விதி வரையாகவும் நிக்கல் மற்றும் குரோமோவின் கலந்த உலோகங்கள் மின்சார வெப்பமயனும் சாதகமாக பயன்படுத்தியது. நான் பார்த்தாச்சு. ஸோ ஓகே, ஸோ 4 மார்க்கு 2 மார்க்கு எல்லாம் பார்த்தாச்சு. வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். பார்த்துக்கலாம். ஸோ 1 மார்க் பாருங்கள். சரி, முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, போய் செக் பண்ணி பாருங்கள். இது வேணால் சயின்ஸு. ஸோ அடுத்து உங்களுக்கு சோசியல் அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? சோசியல் அப்லோட் பண்ணலாமா, இதிலே பார்த்துடலாமா ஒரு கிளான்ஸ் சோசியலு, இல்லை அடுத்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துக்கலாமா? ஸோ ஓகே, அடுத்த வீடியோ செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த வீடியோவில் போட்டு கொலாப்ஸ் பண்ணிவிட்டு உங்களை. ஸோ அடுத்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ சின்ன அட்வைஸு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மார்க்கு. ஸோ 12 மார்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 2 மார்க் எழுதணும். நீங்கள் 7 2 மார்க்கு, 7 7 மார்க், 7 4 மார்க்கு, ஓகேங்களா? 7 2 மார்க் 14 மார்க்கு, 7 7 மார்க் உங்களுக்கு. ஸோ 28 மார்க்ஸு, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 28 38 42 வருது. 42 அப்புறம் 1 மார்க் ஒரு 12 வருது. ஸோ ஈஸியாக மார்க் எடுக்கலாம், நல்லபடியாக படிங்க. 1 மார்க் ஆல்ரெடி 25 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் வந்துடும். 1 மார்க் பண்ணல 10 வந்துடும் உங்களுக்கு. ஸோ 10 மார்க் ஆச்சு. ஸோ 2 மார்க் ஒரு நீங்கள் 15 எடுத்தால் பாஸ்ன்னு நினைக்கிறேன் இதில், ஓகேவா? ஏன்னா நீங்கள் மார்க் கம்மியாக எழுதுறீங்க. ஸோ நீங்கள் 15 எடுத்தால் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், டோன்ட் வரி about that, ஓகேவா? ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ. ஸ்டே கான்ஃபிடென்ட், பி ஹாப்பி. ஸோ டேக் கேர். ஓகே சில குட்டி, ஸோ வீடியோ பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ வேறு என்ன, இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயம்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிடுங்க பண்ணாதவங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கான லிங்க்ஸாக நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஜாயின் வாட்ஸ்அப். ஜஸ்ட் ஜாயின் த வாட்ஸ்அப் அண்ட் டெக்ஸ்ட் மீ வாட் எவர் யூ டவுட்ஸ் யூ ஹேவ், ஓகே? So okay, let's see you later. Bye bye guys. So video end பண்ணிக்கலாம்.